இப்ப பிரபுவுக்கு மியூசிக் பண்ண சான்ஸ் கிடைச்சு மும்பைக்கு போறாரு. அங்க சாத்யாங்கிற பொண்ணை மீட் பண்றாரு. இப்ப இந்த பொண்ணு பிரபுவுக்கு லவ் பண்ண டிப்ஸ் எல்லாம் குடுக்கறா. சாத்யாங்கிற பொண்ணுக்கு ரீசெண்டா தான் பிரேக்கப் ஆயிருக்கும். அந்த வருத்தத்துல இந்த சாத்யா இருக்கப்போ பிரபுவை போய் பேச சொல்றா டெலுலா. இப்ப இவங்க ஃபீல் பண்றதை பார்த்துட்டு இந்த பொண்ணு நானும் யாரையும் லவ் பண்ணிருக்கேங்கிற விஷயத்த சொல்றா. அதுக்கு பிரபாவும் நல்லா யோசிச்சு பாரு, அப்ப நீ அந்த பையனுக்கு தான் எஸ் சொல்லிருக்கியான்னு சொல்லி கேட்கவும், இல்ல பிரபா எஸ் சொல்லி இருந்தா நான் ஏன் இறந்து போறேன்னு சொல்லி கேக்குறா. சரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, அதுவா ஞாபகம் வரும்னு சொல்லி சொல்றான். இப்ப சாத்யா பிரபாவா அவளோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றா. இப்ப இந்த பொண்ணு அந்த ஃபங்க்ஷனுக்கு போலான்னு சொல்லி கேட்கவும் பிரபா வேணா அது ரொம்ப தூரமா இருக்கும், பைக்ல எல்லாம் போக முடியாது, கார் வேணும்னு சொல்லி சொல்றான். அதுக்கு இந்த பொண்ணு அப்போ உங்க அப்பா கிட்ட இருந்து கார் வாங்க வேண்டியதானேன்னு சொல்லி கேட்கவும் இவ வேணான்னு சொல்லி சொல்றான். இப்ப பப்புவோட சத்தம் கேட்டதும் ரூமுக்கு போய் பார்க்க அவங்க அப்பா பப்புவுக்கு மருந்து போட்டுட்டு இருக்காரு. இப்ப பிரபாவோட அப்பாவுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும் போல அங்க ஒரு மிஷின் இருக்கு. அதை பார்த்த பிரபாவும் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எப்பல இருந்துன்னு சொல்லி கேட்கவும் 2 வருஷமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பிரபா அவரோட செல்ஃப பார்க்கவும் அங்க அவங்களோட அம்மாவோட திங்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் பிரபா அவனோட அப்பாவை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அவனே நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகணும், உங்க கார் எடுத்துட்டு போட்டான்னு சொல்லி கேட்கவும் அவருக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுது. இதுக்கப்புறம் பிரபா இந்த பொண்ணை கூட்டிட்டு சாத்யா கூப்பிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. இப்ப பிரபாவை பார்த்த சாத்யா அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் ரொம்பவும் க்ளோஸா இருக்கத பார்த்த இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பொசசிவ் ஆயிடுது. இப்ப ஃபங்க்ஷன் முடிஞ்சு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இந்த பொண்ணு பிரபா கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி சொல்றா. அவ ரொம்பவும் சீரியஸா இருக்க பார்த்த பிரபா இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போவேன்னு தானே சொன்னேன், இதானே எங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச, இப்ப ஏன் கோவப்படுறேன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு இந்த பொண்ணு அப்ப எனக்கு தோணல, இப்ப எனக்கு நீ மட்டும் தான் இருக்கேன்னு சொல்லி சொல்றா. இப்ப பிரபாவும் அது சரி நீ தான் ஒரு ஆவியாச்சு, உன்னால என்ன டச் கூட பண்ண முடியாது, அப்புறம் எப்படின்னு சொல்லி கேட்கும்போது லவ்ங்கிறது ஒரு பிசிக்கல் திங் கிடையாது, அது ஒரு எமோஷனல் கனெக்ஷன், அது உனக்குள்ளேயே இருக்கு, அது இல்லன்னு உன்னால சொல்ல முடியுமான்னு சொல்லி இந்த பொண்ணு கேக்குறா. அதுக்கு பிரபாவும் ஆனா எனக்கு சாத்யா ஹக் பண்ணும்போது நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், அதை உன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா நீ எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றான். அதுக்கு இந்த பொண்ணு என்னாலதான் உனக்கு சாத்யா கிடைச்சா, ஆனா நீ அதுக்காக என்னை விட்டுட்டு போறலன்னு சொல்லி கேக்குறா. இப்ப இவங்க பேசிட்டு இருக்கப்போ சாத்யாட்ட இருந்து கால் வரவும் இந்த பொண்ணு எடுத்து பேசு பிரபான்னு சொல்லி சொல்றா. அதுக்கு பிரபாவும் காரை ஓரமா நிறுத்திட்டு எனக்கு பிரைவசி வேணும்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.